ஸ்ரீ செல்வநாயர் சிற்பக்கலை 2026 விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. கருப்பு ஸ்பெஷல் இந்த டைமு. என்ன காரணம்னா, இந்த டைம் நம்ம நிறையா கற்பகநாதர் நிறையா கொண்டு வந்திருக்கிறோம். கலர் கொடுப்பேன், ஜிகுனா கிடையாது, பிஓபி கிடையாது, சரிங்க, ஆயில் பெயிண்ட் கிடையாதுங்கிறது. இங்க சிலை பார்க்கும்போது எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய சிலை இருக்கு, நிறைய கலர், எதை வாங்கலாம்னு கன்ஃபியூஸா இருக்கு. நாங்க ஒரு சின்ன சிலையெல்லாம் பார்த்துட்டோம். 13 அடி 10 அடிக்குள்ள சிலை இருக்குன்னு சொன்னீங்களா ப்ரோ? இருக்குது, வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ சிலையை காட்ட சொன்னா கிரீடத்தை கொடுக்குறீங்க? கீழே வணக்கம் மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க செல்வ விநாயகா சிற்பக்கடலுக்கு வந்திருக்கிறோம். போன டைம் பாத்தீங்கன்னா 2 டைம் நான் இதே இடத்துக்கு வீடியோ போட்டேன். பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இந்த டைமும் நிறைய வீடியோஸ்ல எப்ப அடுத்த வீடியோ போடுவீங்க, எப்ப அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க செல்வ விநாயகா சிற்பக்கடலுக்கு வந்துட்டோம். இவர் தான் ஓனரு. வேற எங்கேயும் கிளைகள் இல்லை. நம்ம என்ன செய்யறேன், ஜெய் ஸ்ரீ கணேசா, ஹரஹர மகாதேவா, ஸ்ரீ செல்வநாயர் சிற்பக்கலை 2026 விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. அதனால நாங்கள் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி எப்பயுமே நான் ஃபார்முலா சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தயவு செஞ்சு யாரும் பயன்படுத்த வேண்டாம். நம்மளுடைய சுற்றுச்சூழல் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுவோம். எங்ககிட்ட அரை அடியிலேருந்து மண் பிள்ளையார்லேருந்து எங்கிட்ட 12 அடி வரைக்கும் விநாயகர் சிலைகள் நாங்கள் எல்லாருமே களிமண், அட்டை மற்றும் பேப்பர் இது பயன்படுத்தி தான் நாங்கள் செய்கிறோம். எதுவுமே சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத வகையில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அதேமாதிரி ஸ்ரீ செல்வநாயர் சிற்பக்கடலுங்கிறது நாங்கள் ஒரே ஒரு கிளை தான். திருப்பூர் மாவட்டம், அவினாசி வட்டம், ஸ்ரீ காசி கவுண்டன் புதூரில் தான் இருக்குதுங்க. வேறு எங்கேயுமே நம்மளுக்கு பிரான்ச்சஸ் கிடையாது. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நாங்கள் ரேட்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கவுண்ட்ஸு மாதிரி பல இதுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது எல்லாமே ஆந்திரா ஸ்டைல் விநாயகர். ஓகே ப்ரோ. நாங்கள் டைம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய செஞ்சுருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஸ்பெஷல் கொடுப்போம். அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கருப்பு ஸ்பெஷல் இந்த டைமு. என்ன காரணம்னா, இந்த டைம் நம்ம நிறைய கற்பகநாதர் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். போன வருஷம் நாங்கள் நிறைய வாடிக்கையாளர்களுடைய எல்லாமே நாங்கள் அவங்களுடைய ரிவ்யூஸ் படி நாங்கள் இந்த டைம் பண்ணியிருக்கோம். அவங்க கேட்டபடி நிறைய கருப்பு விநாயகர் தான் போன டைம் பிளாக், அதாவது கற்பகநாதர் விநாயகர் தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் நாங்கள் நிறைய எல்லா மாடல்ஸ்லையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம அதை ஒவ்வொன்றா நம்ம ரிவ்யூ பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இந்த என்ன பெரிய விநாயகரா இருக்கே ப்ரோ, இதுல முருகர் சிலை இருக்கிற மாதிரி. ப்ரோ இவர் 11 அடி விநாயகருங்க ப்ரோ. இவர் பியூர் ஒயிட்டுங்க. இவரு வெள்ளை விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இதுல வெள்ளிங்கிரி மலையில வெள்ளை விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகர் எப்பவுமே அவர் திருநீர் பூசிதை வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க செஞ்சிருக்கோம். இது டோட்டலா ஆந்திரா ஸ்டைல் விநாயகருங்க. ஏன்னா நம்ம கிரீடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முருகர் இருக்காருங்க. முருகர் பிளஸ் பின்னாடி வேலோட நாங்க கொடுத்ததுனால இவர் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி விநாயகர். இது ஆந்திரா ஸ்டைல். நாங்க திருப்பதி நாங்க டேரக்டா நாங்க இறக்கிருக்கோம். ஏன்னா திருப்பதி ஸ்டைல் விநாயகர் எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காது இப்படி வளைஞ்ச மாதிரி கொடுப்பாங்க அவங்களுக்கு மட்டும். ரொம்ப அகலமாவும் காது வளைஞ்சு ஸ்டைலும் கொடுப்பாங்க. அதுதான் இந்த விநாயகரோட ஸ்பெஷாலிட்டி. சோ நம்ம அடுத்தது நான் இன்னொரு முக்கியமான நபரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் யாருன்னா எங்க அப்பா. அவர் தான் இந்த ஸ்தாபனத்துடைய நிறுவனர். அவர் தான் செல்வநாயர் சிற்பக்கடலுடைய 25 ஆண்டு கால சிற்பி. இவரு தான். ஒரு விநாயகர்ல இருந்து படிப்படியா வளர்ந்தவங்க. இவர் பேர் ஆனந்தன். அப்பா நீங்க சொல்லுங்க. நாங்க 26 வருஷமா நான் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்க மூதாதையர்கள் மண்ணில் செஞ்சாங்க. சின்ன சின்ன மண்ணில் 1 அடி 2 அடி மண்ணில் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் இந்த அட்டை விநாயகர் ஆரம்பிச்சு 26 வருஷமா நடந்து போயிட்டு இருக்குது. இது பாம்பே விநாயகர். இது இந்த பாம்பே விநாயகர் எப்படின்னா, இது காதெல்லாம் இப்படித்தான் மடங்கி இருக்கு. இது லிங்கத்தின் அம்சம். அதாவது சிவபெருமானுடைய அது வந்தது வாகனம். அதன் மூலியமா இது கொண்டு வந்திருக்கிறோம். இது கலர்ல பூரா ஆந்திரா, கர்நாடகா அதுல தான் வருது. கலர் அங்கதான் பெஸ்ட் கலரை வச்சு பண்றோம். நாங்க சும்மா சின்ன 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 செய்யறதுல நல்ல ஆட்களை வச்சு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது தரக்கோட்டா விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். தரக்கோட்டா விநாயகர். தரக்கோட்டா இப்ப நாங்க செய்யறோம்ல, அந்த மாதிரி விளக்கெல்லாம் செய்யறோம்ல, அந்த இதுல செஞ்சிருக்கிறது ஸ்பெஷல் இந்த வருஷம். இந்த யாரும் பண்ணல, நாங்க தான் பண்ணிக்கிறோம். இது தரக்கோட்டா விநாயகர் நல்லா இருக்குது. அதே பெங்களூர்ல வந்திருக்குதுங்க. இது கலரே ஆந்திராவிலிருந்து கலர் அடிச்சது வந்திருக்குது. இது 4 அடி விநாயகர். இது விலை எல்லாத்துக்கும் கம்மியா தான் கொடுக்குறது. நான் எப்பவுமே கலர் பெஸ்ட் கொடுப்பேன். பெஸ்டா கலர் கொடுப்பேன். ஜிகுனா கிடையாது, பிஓபி கிடையாது, ஆயில் பெயிண்ட் கிடையாதுங்கிறது. ஒரு தண்ணியில சீசிய கலர்
இது ஒரு தண்ணி மேலே வட்ட சப்புன்னு கரைஞ்சு போயிடும். சரி சரிங்க. அந்த மாதிரி விநாயகர் இதெல்லாம். சரிங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இதுக்கு டிஸ்கவுண்ட் தர்றோம். சரிங்க. இதுக்கு வந்து முதல்ல இன்னைக்கு புக் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் தர்றோம். இதே வந்து 10 விநாயகர் 15 எடுக்கிறது அதுக்கு சிறப்பு. ஹோல்சேல்ல நீங்க ஹோல்சேல் கொடுக்குறோம். சரிங்க. கடையிலுக்கும் கொடுக்குறோம். சரிங்க. கடையிலுக்கு வந்தாலும் கடையில் வாங்கிட்டு போகலாம். சரிங்க. அதே மாதிரி ஹோல்சேல்ல யாராவது வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செல்வ விநாயகர் சிற்பக்கடலுக்கு வந்து கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுப்பாங்க. ராமர் கலர்பாங்க இதுக்கு பேரு. சரி சரிங்க. ராமனுடைய அம்சத்துல செஞ்சது இது. சரிங்க. முருகனுடைய வாகனம் மயில், நந்தி இந்த மாதிரி அசம்பாத வச்சுட்டு இது ஒரு 7 அடி இருக்குதுங்க. சரிங்க. 7 அடி விநாயகர் இது. சரிங்க. அதான ப்ரோ பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கு ப்ரோ. வந்து டிஃபரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. சில இவர் தான் வந்து எலிஃபென்ட் ஃபேசிங் விநாயகர்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டா அந்த நாங்க ஒரு யானையினுடைய முகத்துல என்னவெல்லாம் அம்சங்கள் இருக்குமோ அது எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பழுப்பு நிற கலரு, அதுல சின்ன சின்ன டாட்ஸ், அதே மாதிரி காதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருப்பு. யூஸ்வலா நீங்க யானை பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த யானையினுடைய ஃபேசிங்ல தான் நாங்க இது செஞ்சிருக்கோம் கம்ப்ளீட்டா. இது வந்து ஒரு ரதத்து மேல உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா விநாயகருக்காக இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் உடம்பு பெருசாவும் ரதத்தை சிறுசாவும் பண்ணி வச்சிருக்கோம். சில பக்கம் என்ன பண்ணுவோம்னா ரதம் பெருசா காமிச்சு விநாயகர் சிறுசு பண்ணுவாங்க. நம்மளதுல அப்படி இருக்காது. இதே விநாயகரை கஸ்டமர் வாங்கிட்டு போய் பின்னாடி பேக் ட்ராப்ல அரண்மனை செட்டப் பேக் ட்ராப் வந்து இந்த ஃபிளக்ஸ்ல அடிச்சு பேக் ட்ராப்ல வச்சு கொடுத்து ஃபோக்கஸ் வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த விநாயகர். அதாவது விநாயகர் தனியே தெரியவர், ஸ்பெஷலா இருப்பார் பாக்குறதுக்கே. இப்போ நம்ம ஒரு விநாயகர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எங்க இருந்தாலும் அவர் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். அந்த சைட்ல இருக்க வாகனங்கள் அதிகமா ஃபோக்கஸ் ஆகக்கூடாது. அதான் வந்து முறை. நார்த் இந்தியால ஃபுல்லா அப்படிதான் வந்து ஸ்பெஷாலிட்டி பண்ணுவாங்க. ஸோ நாங்க அதை பண்ணியிருக்கோம் இங்க. ஓகே ஓகே ஓகே. புதுசா இருக்குப்பா, இது ரொம்ப புதுசா இருக்கு, வந்து பாருங்க. ஆமா ப்ரோ, கருப்பு விநாயகர்னு சொன்னீங்களே ப்ரோ. அதாவது கருப்பு விநாயகர் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம ஸ்பெஷலே வந்து பிளாக் விநாயகர் தான். இந்த இடத்துல பாருங்க நிறைய பிளாக் விநாயகர்ஸ் இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். என்ன ரீசன் அப்படின்னா போன வருஷம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிளாக் விநாயகர் கிடைக்குமா. போன டைம் நாங்க அதை கம்மி பண்ணிட்டு மல்டி கலர் நிறைய கொடுத்தோம். மல்டி கலர் மீன்ஸ் இவங்க எல்லாம் மல்டி கலர். இவங்க மல்டி கலர் விநாயகர்னு சொல்லுவோம். இவர் வந்து இந்த சாக்லேட் கலர்னு சொல்லுவோம். இந்த விநாயகர் நிறைய போட்டதுல என்ன பண்ணாங்கன்னா நிறைய எங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுத்தாங்க, இல்ல எங்களுக்கு பிளாக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நிறைய கற்பக விநாயகரை வந்து லவ் பண்ற விநாயகர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கற்பக விநாயகர் தான் வேணும்னு சொல்லி வரவங்கள அவங்களுக்காக மேஜரா நிறைய எல்லா டிசைன்ஸ்லயுமே 2 பீஸ் 3 பீஸ் நான் பிளாக் போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்க அதை எல்லாருமே வந்து கற்பக விநாயகர் லவ்வர்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பா நேர்ல வாங்க. வந்து வந்தீங்கன்னாலும் விநாயகர் எடுத்துட்டு போயிருவீங்க, யோசிக்கவே மாட்டீங்க. சின்ன உதாரணம் சொன்னதை எங்களுக்கு 2 விநாயகர் இப்போ புக் ஆகி இப்போ வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. எல்லாமே வந்து புக்கிங் பண்ணதையுமே நாங்க கம்ப்ளீட்டா கண்ணு கட்டி அதை வந்து நாங்க ஃபுல்லா வந்து கீழே அவங்க நேம் அவங்க டீட்டெயில்ஸோட பில் நம்பரோட போட்டு நாங்க அவங்க வந்து புதுசா துண்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த துண்டு அவங்க விநாயகர் கண்ணில் கட்டி நாங்க கம்ப்ளீட்டா பேக் பண்ணி உள்ள வச்சிருவோம். அந்த விநாயகர் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய அந்த விநாயகர் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதான் டபுள் ரேட் கொடுக்குறேன், ட்ரிபிள் ரேட் கொடுக்குறேன், எனக்கு விநாயகர் கொடுங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா எத்தனை லட்சம் கொடுத்தா நாங்க கொடுக்க மாட்டோம். ஒன்ஸ் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி புக்கிங் ஆப்ஷன்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளதுல அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 3 அடி 5 அடி 6 அடி வரைக்கும் 3000 ரூபாய் மினிமம் அட்வான்ஸுங்க. அப்புறம் வந்து 10 அடி 12 அடிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மினிமம் அட்வான்ஸ் 10 ரூபாய்ங்க. 7 6 இதெல்லாம் வந்து 5 ரூபாய் மினிமம் அட்வான்ஸுங்க. இந்த அட்வான்ஸ் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியா பண்ண முடியுங்க. அதனாலதான் நாங்க ஏன்னா என்ன ரீசன்னா நிறைய பேர் வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பணம் கட்டிடுறாங்க. பின்னாடி வந்து அவங்களால வந்து சிலை வைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம அந்த சிலையை நம்ம பிளாக் பண்ணிடுறோம். பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிலை வந்து யாருமே எடுக்கிறது இல்ல, நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டாதான் நம்ம பாலிசியும் கூட. அப்படின்னு எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகுறதுனால நாங்க இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். ப்ரோ, இங்க இருக்கிற எல்லா விநாயகருமே 7 அடி விநாயகர் பாருங்க. அதே மாதிரி இங்க நீ கருப்பு ஸ்பெஷல் சொன்ன இல்லையா, இங்க பாருங்க எல்லாம் லைனா கருப்பு ஸ்பெஷல், ஃபுல்லாமே கருப்பு தான் பின்னாடி ஃபுல்லா. அதனால வந்து நீங்க கருப்பு நீ வந்து பிளாக் விநாயகர் வேணுங்கிறத பாரபட்சம் பார்க்காம நீ கண்ணை மூடி நீங்க வந்து அவினாசி வந்துடலாம். அவினாசி வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து விநாயகர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த கருப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்ட மாதிரியே இருக்குல்ல, சூர்யா படம் வந்து கருப்பு வந்துச்சு பாத்தீங்களா, அதனால வந்து இங்க ஸ்பெஷலா கருப்பு விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்றேன், இந்த தடவை கருப்பு விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா புக்கிங்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்வ விநாயகர் சிற்பக்கடல்ல வந்து இந்த கருப்பு விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகரை புக் பண்ணுங்க. என்ன ப்ரோ?
கற்பக விநாயகர், அதாவது நம்ம வந்து கருப்பு விநாயகர் சொல்லக்கூடாது, கற்பக கற்பக விநாயகர், கற்பநாதர் அவரு. ஆமா. இதுதான் அவருடைய ஒரிஜினல் கலர். அதான் நம்ம வந்து மல்டி கலர் நம்ம இதுக்கு தேசத்தான மாத்திட்டோம். ஓ, இருந்தாலும் அவர் வந்து குடைவரை கோயில பல்லவர் அன்னைக்கு வந்து கருப்பு கல்லுல தான் செதுக்கி அவர் வச்சாங்க. ஓ, அதான் கற்பக. நீங்க பிள்ளையார்பட்டி பாக்குறீங்களா? ஆமா ப்ரோ. பிள்ளையார்பட்டியில எப்பவுமே வந்து விநாயகர் வந்து வேற கலருக்கே மாத்த மாட்டாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா. அவருடைய கிரீடமும் அவருடைய நகையும் வேணா கலர் கலரா மாறும் இல்லையா, அவருடைய உருவம் என்னைக்கு கருப்பு கருப்பு கற்பகம். அதனாலதான் அவர் பெரிய கற்பக விருட்சம் அவரு. அதான் சரிங்களா? அவருக்கு அதே மாதிரி விநாயகரை பத்தின ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேங்க. அவர்கிட்ட வந்து மிக முக்கியமா ஒரு விஷயம், தும்பிக்கை கூட சேரும் நம்பிக்கை அவர் பேர். சரிங்களா? அதாவது நீங்க நம்பிக்கையா அவர்கிட்ட போய் நீங்க வந்து பேசுனீங்கன்னா, அவர்கிட்ட உங்களுடைய மன கஷ்டங்களை நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, அவர் கண்டிப்பா அதுக்கான உண்மை நம்பிக்கையை நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் வல்லமையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. எப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீக ரீதியா ஒரு சில விஷயங்களை வந்து மறந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து சாமி கிட்ட போய் நின்றுட்டு, எனக்கு சாமி எனக்கு வந்து கடன் இவ்வளவு இருக்குது, சாமி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்த்து கூடு அப்படின்னா, சாமி வந்து எதையும் தீர்த்து வைக்காதீங்க. அதுக்கான வல்லமையும் மன தைரியத்தையும் உடல் தைரியத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம அதை பயன்படுத்தி அவர் நமக்கு அவர் ஒரு கருவியா தான் இருப்பார் வழியா, அவர் வந்து நமக்கு முன்னாடி நிக்க மாட்டார். நம்ம கூட நிப்பார், ஆனா நமக்கு முன்னாடி நிக்க மாட்டார். சோ எல்லாருமே வந்து வழிபாடு முறைகள்ல வந்து எனக்கு மனதைரியத்தையும் உடல் தைரியத்தையும் கூட நம்ம கேட்கலாம ஒழிய, எனக்கு காசு கூட பணம் கொடுன்னு எந்த சாமிகிட்ட போய் கேட்கக்கூடாது. இதுதான் வந்து வழிபாடுனுடைய பாரம்பரிய தாற்பயம். ஓகே ப்ரோ, போன டைம் வந்து பாத்தீங்கன்னா 6 பேக்ஸ் விநாயகர் வந்து காமிச்சீங்க. அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல்? அந்த 6 பேக் விநாயகர் இந்த வருஷமும் இருக்கு. நான் அதை விட இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இந்த இவருதான் வந்து நடராஜர் விநாயகர். இவரு கலிங்க நர்த்தனம் நடராஜர் விநாயகர். அங்க நம்ம நடராஜர் எப்படி இருப்பாரு டிட்டோ அதே மாதிரி. இன்னும் நாங்க முகத்தை மட்டும் விநாயகரை நாங்க மாத்தி இருக்கிறோம். அதே மாதிரி அவருக்கு தொப்பைக்கு உண்டான அழகையே நாங்க கொடுத்துட்டோம். சோ இவர் அப்படியே வந்து நடராஜர் அம்சம் என்னவோ அந்த அம்சத்தை அப்படியே நாங்க இதுல காமிச்சிருக்கிறோம். வர வர வந்து கிரியேட்டிவிட்டி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இன்னும் அடுத்த வருஷம் வந்து 2027க்கு நான் இப்பவே நிறைய நாங்க விநாயகர் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்க வந்து R&D பண்ணிட்டே இருப்போம். எங்கெங்க என்னென்ன இருக்கு, இந்த வருஷம் என்ன புதுசா வருது, அடுத்த வருஷம் என்ன புதுசா இருக்கும் அப்படிங்கறது நாங்க இந்த வருஷம் அதுக்கான R&D பண்ணியாச்சு. நாங்க விநாயகர் சிலையும் நாங்க தயார் பண்ணியாச்சு. நான் அடுத்த வருஷம் வாங்க, நான் கண்டிப்பா அதையும் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? வருஷம் எங்ககிட்ட வந்து கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே தாங்க போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது எங்ககிட்ட எல்லா விநாயகருமே எடுக்கிறவங்க எல்லாருமே சொல்றது என்ன, உங்ககிட்ட விநாயகர் வந்து அம்சமா இருக்குது, முக லட்சணமா இருக்குதுங்கிறாங்க. சும்மா நம்ம ஏதோ ஒண்ணு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இந்த வேலை கம்மியா கொடுக்குறேன் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறது அந்த பழக்கமே எங்க கிட்ட கிடையாது. நான் வந்து ஒவ்வொரு விநாயகரும் நானும் விநாயகர் சிலை வச்சா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சுதான் நான் ஒவ்வொரு விநாயகரும் இங்க இருக்கிற எல்லா விநாயகருமே நாங்க செஞ்சிருக்கோம். சோ மக்களே எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னா, மன் கி பாத்ல ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி மன் கி பாத்ல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் வந்து ஒரு விஷயங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து பிளாஸ்டர் பாரிஸ், அதாவது பிஓபிங்கிற பிளாஸ்டர் பாரிஸ் நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத்தில் பேசியிருக்காரு. பிளாஸ்டர் பாரிஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம விநாயகருக்கு வந்து ஜிகுனா அடிக்கிறது மிகப்பெரிய மோசமான விஷயம். ஏன்னா அந்த ஜிகுனா வந்து அதை அடிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, அதை எடுத்துட்டு போறவங்களுக்கும் பிரச்சனை. ஜிகுனா வந்துங்க அது ஒரு விதமான கெமிக்கல். அது நம்ம மூக்குக்குள்ள நாசல்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நுரையில போய் ஒட்டிக்கும். அது ஒட்டுச்சுன்னா ஃபியூச்சர்ல அது அப்படியே வளர்ந்து கேன்சரா மாறது கூட வாய்ப்பு இருக்கு. ஜிகுனால அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதுங்க. ஸோ அந்த ஜிகுனாவும் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆயில் பெயிண்ட்ஸ், அதாவது எனார்மல் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இது நாங்கள் எங்கிட்ட எல்லாமே வந்து கிழங்கு மாவும் அட்டை, ரெண்டாவது ரசாயனம். இது இந்த ரசாயனம் வந்து என்னன்னா இருக்கிறதுலயே வந்து நச்சுத்தன்மை கம்மியான ரசாயனம். அது பெருசா ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு வந்து உதாரணம் என்னன்னா, இந்த விநாயகர் வந்து நீங்க கொண்டே தண்ணியில கரைச்சின்னு உடனே கரைஞ்சிரும். கிழங்கு மாவுல செஞ்சனால அது கரைஞ்சிரும். இது வந்து நான் 100% வந்து இது வந்து இயற்கைக்கு உகந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு விதத்தை ஒரு கெமிக்கல் தானே. அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப மோசமான கெமிக்கலை பயன்படுத்தி செய்யறாங்க. அதை நம்ம வந்து தடுக்கணும்னா என்னுடைய மக்களாகி நீங்க தான் அதை வந்து தடுக்கணும். ஏன்னா நீங்க வாங்குறது நிறுத்திட்டாலும் அவன் செய்யறது நிறுத்திடுவான். நீங்க வாங்குறது நிறுத்திட்டாலே செய்யறது நிறுத்திடுவாங்க. இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை. நெக்ஸ்ட் போலாம். ப்ரோ சின்ன சிலை எல்லாம் பாத்துட்டோம். 13 அடி 10 அடிக்குள்ள சிலை இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ? இருக்குது ப்ரோ. எங்க ப்ரோ? இந்தா வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ சிலையை காட்ட சொன்னா கிரீடத்தை கொடுக்குறீங்க ப்ரோ? கீழே பாருங்க ப்ரோ, மேல பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு. கீழேயே பாக்குறீங்க, இங்க பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு பெருசு இருக்கு? இதான் 13 அடி விநாயகர் ப்ரோ. இன்னும் நீங்க மேல இந்த கிரீடம் வந்து மேல போகும், மேல போச்சுன்னா இன்னும் மேல போயிடும் ப்ரோ. ரொம்ப பெருசா இருக்கு ப்ரோ. இது
என்ன ப்ரோ இப்படி நிக்கிறாரு? சிங்கம் பாத்தீங்களா எப்படி இருக்கு, மொரட்டா இருக்காரு சிங்கம். சம்முன்னு இருக்கு ப்ரோ. பெயிண்ட் வரைக்கும் பட்டை கிளப்பி ஃபுல்லா இருக்காங்க. மெட்டாலிக் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கதை இருக்காரு ப்ரோ, கதையோட கையில வச்சிருக்காரு ப்ரோ. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி ப்ரோ யோசிச்சீங்க? சூப்பரா இருக்கா ப்ரோ? சூப்பரா இருக்கு ப்ரோ, டிஃபரெண்டா இருக்கு. இதே மாதிரி நீங்க செல்வநாயகர் சிற்பக்கடலுக்கு வாங்க, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் விநாயகர் நிறைய இருக்கு. நான் வாங்க, ஸ்ட்ரெயிட்டா நேர்ல வாங்க, கண்டிப்பா நீங்க வந்து விநாயகர் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த செல்வ விநாயகர் சிற்பக்கடல்ல இந்த சிலையை வந்து யாரும் எடுத்துட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா எடுத்துட்டு போவீங்கல்ல? அவங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ், கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் யார் எடுத்துட்டு போனாங்கன்னு. ஓகே ப்ரோ. வேற என்ன ப்ரோ ஸ்பெஷல் ப்ரோ? இந்த விநாயகர் மட்டும் கிடையாது ப்ரோ, நான் உங்களுக்கு இன்னும் கருப்பு ஸ்பெஷல் காட்டுறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். வாங்க ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. கேமரா எடுங்க. வா மக்களே ப்ரோ, இது 11 அடி விநாயகர் ப்ரோ. ஓகே. ஃபுல் பிளாக், முகத்துல எவ்வளவு ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்கோன்னு பாருங்க. ஓகே. அதே மாதிரி இது ஃபுல்லாமே மெட்டாலிக் பெயிண்டிங்க. சூப்பரா இருக்கும் ப்ரோ. இது கருப்பு ஸ்பெஷல் இது இந்த வருஷம். கற்பக விநாயகர் இது யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இது ஒரே ஒரு பீஸ் தான் ப்ரோ இருக்கு. இன்னும் மல்டி கலர் வேணும், அதுலயே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மல்டி கலர் இருக்குது பாருங்க. ஓகே ஓகே. ஓ, இது கருப்பு, இது வந்து மல்டி கலர். ஆமா. இன்னொன்னு வந்து இன்னொரு எங்கிட்ட மாஸ்டர் பீஸ் இருந்துச்சு, அந்த விநாயகர் வந்து புக் ஆயிடுச்சு. பெயிண்ட் அடிச்ச உடனே புக் ஆயிடுச்சு அந்த விநாயகர். அது இன்னும் பெருசா, உடம்பு ரொம்ப ஆஜாகபானவா பெருசா இருப்பாரு. அது வந்து உடனே புக் ஆயிடுச்சுங்க. அதுல மல்டி கலர் நான் காட்டுறேன் வாங்க. ஓகே ப்ரோ. இந்த வருஷம் இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. இந்த விநாயகர் பாருங்க, 10 கை இருக்குது அவருக்கு. சரிங்களா? இந்த பக்கம் வந்து குபேரர் இருக்காரு, குபேர விநாயகர் இவரு. சரிங்களா? அந்த பக்கம் வந்து சக்தின்னு உருவா சிங்கம் இருக்காங்க. சரிங்களா? அந்த கையில வந்து கதை, அங்குசம், இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி கை வச்சிருக்கோம். சரிங்களா? இவர் வந்து வீர விநாயகர் இவர் பேரு. இவர் வந்து வீரத்தின் அடையாளமா நாங்க செஞ்சிருக்கோம் ப்ரோ. எத்தனை அடி ப்ரோ இது? இது வந்து 12 அடி ப்ரோ. அதுலயே வந்து நாங்க டிஃபரெண்டா நாங்க பிளாக்ல செஞ்சிருக்கோம். பட் அதை நாங்க கவர் பண்ணிருக்கனால உங்களுக்கு காட்ட முடியல. பரவாயில்ல ப்ரோ, இது பிரம்மாண்டமா இருக்கு ப்ரோ. இது சேம் இதே தான் ப்ரோ. இதுல வந்து நம்ம வந்து மல்டி கலர் பண்ணிருக்கோம், பிளாக் பண்ணிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி, மல்டி கலர் பிளாக் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது உங்களுக்கு சூப்பர் ஸ்பெஷல் விநாயகர் காமிச்சிருக்கேன், அங்க பாருங்க மக்களே. நீங்க பாருங்க, வேற மாதிரி இருக்கு இங்க விநாயகர் எல்லாம். அந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் வந்து நரசிம்மர் இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் இருக்காருங்க. இது 12 அடி விநாயகர். ஆமா. அந்த பக்கம் நரசிம்மர் கையில கோடாலியோட இருக்காரு பாருங்க நரசிம்மர். இது வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் எங்கேயுமே இல்லை, அந்த சிலை நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ 6 பேக் சொல்ல விநாயகர் ப்ரோ? ஆமா ப்ரோ, இப்ப ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாரு ப்ரோ அவரு. ஜிம்முக்கா? ஆமா ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ விநாயகர்? நல்லா இருக்கா? வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. போன வருஷம் 6 பேக்ஸ் நிறைய இருந்துச்சு. வயலட் கலர் பண்ணிருந்தோம். இந்த டைம் வந்து நம்ம ராமர் ப்ளூ கலர் பண்ணிருக்கோம். ஆமா ப்ரோ. இந்த இவர் கிட்ட பாத்தீங்கன்னா இவர் ஆஞ்சநேயர் முகம். உடம்பு வந்து 6 பேக்குங்க. ஆஞ்சநேயர் மாதிரி பிடரி கொடுத்துருக்கோம். முகத்துல அவருக்கு வாய் கொஞ்சம் வீங்க மாதிரி இருக்குங்களே, அதுக்கு பதிலா நாங்க தும்பி வச்சிருக்கோம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இந்த சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆனா சிவன் உடம்பு மாதிரி. ஆமா ப்ரோ. அதாவது இவர் வந்து எப்படின்னா தியானத்துல இருக்காரு ப்ரோ. தியானத்துக்கு அவர் ஆபரணங்கள் போட மாட்டாரு ஆஞ்சநேயர். அதனால வந்து தியானத்துல இருக்கறனால இந்த கோலத்துல இருக்காரு ப்ரோ. டிட்டோ நான் உங்களுக்கு சிவன் காட்டுறேன் வாங்க. ஓகே ப்ரோ. டிட்டோ சிவன் இங்க இருக்காரு பாருங்க. தலையில கங்கா தேவி இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பிறை இருக்காங்க. அதே மாதிரி ஒரு உத்ராட்சம் போட்டிருக்காரு. நந்தி பகவான் இருக்காரு. சர்பம் இருக்கிறாங்க. இது போன வருஷம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த விநாயகர் ப்ரோ. நல்லா சூப்பரா மூவ் ஆச்சு. ஆமா ப்ரோ. அதனால இந்த வருஷம் வந்து இவரும் ஸ்பெஷல் தான். எப்பவுமே இவர் வந்து நம்ம கிட்ட ஸ்பெஷலா தான் இருக்காரு. சோ வாங்க எல்லாரும் விநாயகர் கண்டிப்பா ஸ்பெஷல் ரேட் நான் கண்டிப்பா பண்ணி தரேன் எல்லாத்துக்குமே. ஓகே ப்ரோ. நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த விநாயகர் நான் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தந்துட்டு இருக்கேன். இந்த விநாயகர் வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த விநாயகர் வந்து 20,000 ரூபாய் ப்ரோ. நான் உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு நான் தரேன் கண்டிப்பா. நம்ம சேனல்ல பார்த்து ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு நான் 18,000 ரூபாய்க்கு தரேன். ஓகே ப்ரோ. ரெண்டாவது ஸ்ரீ செல்வ விநாயகர் சிற்பக்கடல் அவினாசி. இது வந்து இங்க அவினாசில மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாதுங்க. ஓகே ப்ரோ. நம்ம செல்வ விநாயகர் சிற்பக்கடல்னாவே வந்து பல வெரைட்டி விநாயகர் நீங்க வச்சிருப்பீங்க. அடுத்து என்ன வெரைட்டி காட்டுறோம் ப்ரோ? உங்களுக்கு இன்னொரு அம்ச விநாயகர் காட்டுறவாங்க. ஓகே ப்ரோ. நீங்க வந்து இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா மெய் மறந்து நின்றுவீங்க. உண்மையாலுமே அந்த முகத்துக்கும் லட்சணத்துக்கும் வந்து இது எல்லாத்துடைய ஸ்தபதிகைக்கும் வராதுங்க ப்ரோ. இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அழகு கிடைக்கும். அவருடைய ஃபேஸை பாருங்க, நீங்களே மெய் மறந்து நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. கலரே டிஃபரெண்டா ஒரு. நீங்க அந்த பக்கம் பாருங்க, மயில் பிரத்யேகமா தனியா இருக்கு ப்ரோ. இங்க வந்து நீங்க எந்த வாகனமும் சேர்ந்தெல்லாம் இல்ல, தனியா மயில் பிரத்யேகமா நாங்க தனியா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் சிங்கமும் அதே மாதிரி தான் தனியா வந்து காலெல்லாம் தனியா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? சோ நம்ம பிரத்யேகமா கொடுத்தது. ஆமாங்க, மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு, அரக்கனை மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இந்த கையில பாத்தீங்கன்னா இது வந்து பூவு, அங்குச 2 கைன்னு. முகத்தை பாருங்க, இந்த முகத்தை பார்த்துட்டீங்கன்னா நின்னுட்டே இருக்கீங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா வாங்க, அடுத்து அதுலயே நான் மஸ்டர்ட் பிளாக் கட்டுறவாங்க. ஓகே ப்ரோ. இது அதை விட இன்னும் சூப்பரா இருக்கு. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே. ஆமா ப்ரோ. அதாவது
பிளாக்ல வந்து நம்ம கலர் பெருசா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து பார்த்தா எனக்கு கலரை பார்த்தா அப்படியே மை மறந்து நான் நின்னேன். இந்த விநாயகர் நாங்க தான் பெயிண்ட் அடிச்சோம். அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு நான் வந்து பாக்குறேன். நானே 5 நிமிஷம் நின்னுட்டேன் இப்போ விநாயகர் முன்னாடி. ப்ரோ இதுல வந்து டிஃபரெண்ட் கலர் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. நல்லா ஆமா, இருக்கு. ஷேட் எடுத்தாங்க தனியா கொடுத்துருக்க தெரியுதுங்களா? அந்த தனித்தனி ஷேட்ஸ் கொடுத்துருக்கிறதுனாலதான் அந்த அழகுக்கு காரணமே அதுதான். ஓகே ஓகே சூப்பரா இருக்கு ப்ரோ இது. ஆமா, அதாவது நம்ம கண்ணு எழுதுறாங்க இல்லையா, அந்த கண்ணுல தெய்வீகமா கண்ணு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, அந்த தெய்வீகம் கண்ணுல தெரியுது. ஆமா. நாங்க சொல்றதை விட இப்ப ஜென்சி கிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சிலை பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டலாம். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு சிலை? நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம விநாயகர் எல்லாம் அப்படியே எப்படி சொல்றதே தெரியாது. பிடிக்குது ப்ரோ. இங்க நிறைய வந்து நாங்க வருஷம் இங்கதான் இங்கதான் எடுக்கிறோம். எங்க முதல் கஸ்டமர் ப்ரோ. இங்க வந்து சிலை பார்க்கும்போது எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய சிலை இருக்கு, நிறைய கலர். எதை வாங்கலாம்னு கன்ஃபியூஸா இருக்கு. நாங்க ஒரு சிலை சூஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. எப்படி சொல்றது, இங்க வந்தாலே கன்ஃபியூஷன் தான். எல்லா சிலையும் ஜம்முன்னு இருக்கு ப்ரோ. எந்த சிலை பிடிச்சிருக்கு இதுல? இதுல இந்த எல்லாமே பிடிச்சிருக்கு. எது சொல்றேனே தெரியல ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கு. எங்க மனசுல எது தோணுனா எல்லாமே வாங்கிடலாம் தான் தோணுது. எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சீங்க நீங்க? உங்களுக்கு ப்ரோ நாங்க இங்கதான் இருக்கோம், வீடு இங்கதான். நாங்க இங்க ரெடி பண்ணும் போதுல இருந்து எப்ப வேணாலும் வந்து பாப்போம் ப்ரோ. ஆனா கலர்ல இவங்க இம்போர்ட் பண்ணி இறக்குறதுனால சூப்பரா இருக்கும் ப்ரோ. பெயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க காலை பார்த்திருப்பீங்க, மொரட்டு காலை பார்த்திருக்கீங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ. வாங்க நான் காட்டுறேன். இந்த தடவை நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காருப்பா. ஏறுங்க. மொரட்டு காலை எப்படி இருக்காரு ப்ரோ? வேற மாதிரி இருக்கு ப்ரோ இது. மொரட்டு காலை இங்க இருக்காரு. இது டர்பன் கட்டி இருக்காரு ராஜா. ஆமா, இது வந்து இவரு நம்ம ராஜா இவரை வந்து பேஸ் பண்ணி பண்ணிருக்கோம். சத்ரபதி சிவாஜி இருக்காரு, அவர் வந்து அவரை பேஸ் பண்ணி பண்ணிருக்கோம். அவர் வந்து பட்டாபிஷேகத்துல உட்காரும்போது இந்த டர்பன் கட்டுவாராமா அவரு. அது வந்து அப்படி ஒரு பேச்சு வழக்கு இருக்கனால அதை பேஸ் பண்ணி நாங்க பண்ணிருக்கோம். இவரும் கருப்பு தான் பாத்தீங்கல்ல. ஆமா ப்ரோ, எல்லா இடத்துலயும் நம்ம கருப்பு தான் இருக்காரு. இந்த காலை தான் வந்து ஸ்பெஷலே நம்ம மொரட்டு காலை. அந்த 6 பேக் விநாயகருக்கு இருந்தாருல அந்த. ஆமா, அந்த அதே மாதிரி அந்த மாடல். பட் இது வேற. இது வேற. ஆமா, அதே மாதிரி இங்க பாருங்க, இதே மாதிரி அம்ச விநாயகர் இங்க இருக்காரு. இதுவும் நிறைய இருக்குப்பா. பிளாக் எங்க பார்த்தாலும் பிளாக்கா தான் இருக்கணும். கற்பக விநாயகர் இந்த தடவை நிறைய இருக்காங்கப்பா. கற்பக விநாயகர் நிறைய இருக்காங்க. கற்பக விநாயகர் லவர்ஸ் எல்லாருமே வாங்க, கண்டிப்பா நம்ம விநாயகர் வாங்கிக்கலாம். ப்ரோ நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ராமர் கோயில் நம்ம பட்டாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, ராமர் கோயில், அதை பேஸ் பண்ணி நாங்க விநாயகர் செஞ்சிருக்கோம். அந்த பக்கம் வந்து குழந்தை ராமர், மேல வந்து அவருக்கு பின்னாடி சக்கரம். இந்த பக்கம் பாருங்க, இது ஃபுல்லா வந்து ராமர் கோயில். அதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்திருக்காரு, அவர் கேளு கதை. இதுதான் வந்து இது ஒரு ஸ்பெஷல் விநாயகர் செஞ்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 7 அடி வருதுங்க. இந்த விநாயகர் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். ஓகே ப்ரோ, வாங்க நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க விநாயகர் இருந்துட்டே இருக்கீங்க. நிறைய கான்செப்ட்ல நான் வந்ததுல இருந்து நிறைய கான்செப்ட் பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு. இது என்ன ப்ரோ? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 அடி விநாயகருங்க இவரு. நாங்க கிரீட வைக்கல, ஆக்சுவலா வந்து மேல முட்டிடுச்சு பாருங்க. ஷெட்ல மேல முட்டிடுச்சு. இது 12 அடி ஷெட்டுங்க. ஷெட்டுக்கு மேல முட்டிடுச்சு. இருந்தாலும் நாங்க வந்து கிட்டத்தட்ட 11 அடி, அதுக்கு மேல நாங்க கிரீட வரும். கிரீட வந்துச்சுன்னா எக்ஸாக்டா 12 அடி வந்துருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவனுடைய தோள்பட்டை மேல தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இது வேற மாதிரி இருக்கு ப்ரோ. சிவன் சிலையை அப்படியே அட்ஜஸ்ட்ல கொண்டு வந்துட்டீங்க. மேல பாருங்க, மேல பாத்தீங்கன்னா ரோஸ் பிங்க் கலர் பாடி கலர். ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் அப்டேட் போலாம். சர்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டா கட்டி இருக்காரு. பார்வதி அம்மா அப்பாவோட இங்க உட்கார்ந்துருக்காருங்க. இதுவும் 12 அடி விநாயகர் தான். கருப்பு இறங்கிட்டான்ப்பா. கருப்புன்னு அந்த கருப்பு இல்லைங்க, இவர் வந்து நம்ம கற்பகநாதர். இவரு அந்த கருப்பை வந்து அவரு சூர்யா, இவர் வந்து நம்ம கற்பகநாதர். இவரு ஆமா ப்ரோ, உலகை காக்கும் கடவுள். இவரு அப்பா அம்மாவோட வந்து தெய்வீகமா காட்சி அளிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கான்செப்டே டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. சிவன் பார்வதி நடுவுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர். அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் வாங்க ப்ரோ. நம்ம குயிக்கா பாத்திரலாம் ப்ரோ. இது வந்து நம்ம செல்வன சிற்பக்கடலுடைய மாஸ்டர் பீஸ் இவரு. அதாவது கிட்டத்தட்ட இந்த விநாயகருடைய அகலம் மட்டும் கிட்டத்தட்ட 8.5 அடி வருது. அகலம் மட்டும் 8.5 அடிங்க. மேல வந்து 12 அடிங்க இவரு. அதே மாதிரி அந்த குதிரை வந்து ரதத்தை வந்து எடுத்துட்டு போற மாதிரி, அதாவது குதிரை திமிரி நிக்கிற மாதிரி அது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கை மட்டும் பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. கை மட்டும் எவ்வளவு அகலமா வச்சு, உடம்பே ஆஜாகபானுவா இருக்காரு இவரு விநாயகர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னம் இருக்கு. இது சோஃபா மேல உட்கார்ந்த மாதிரி இவர் வந்து நாங்க வடிவமைச்சிருக்கோம். இது நல்லா இருக்குது. அப்புறம் விநாயகர் சூப்பரா இருக்கு ப்ரோ. பட் இந்த விநாயகர் வந்து ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. இந்த விநாயகர் வந்து புக் ஆயிடுச்சு. பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுமே புக் ஆயிடுச்சு இந்த விநாயகர். சோ வந்து நம்ம இது ஏன்னா நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியா வந்து ஒரு ஸ்டைலுக்கு 1 அல்லது 2 பீஸ் தான் இருக்கும், அதிகமா இருக்காது. அதனால வந்து இந்த விநாயகர் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, அதுவும் புக் ஆயிடுச்சு. இது எத்தனை அடி ப்ரோ? இது வந்து 12 அடி ப்ரோ. வேற மாதிரி. ஆனா இதை விட இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நான் எல்லா மாடலையும் காமிச்சிட்டு இந்த வீடியோ டைம் பத்தாது. அதனால நான் முக்கியமான ஒரு சிலது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். கஸ்டமர்ஸ் யாரா இருந்தாலும் நேர்ல ஸ்ட்ரைட்டா வாங்க, நிறைய விநாயகர்ஸ் இருக்கு, நேர்ல இருந்து பாருங்க. தம்பி சூர்யா இருக்காருங்க.
இவர் வந்து ட்ரெண்டிங் பட்டாசு அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வச்சுருக்காரு. இவருடைய வீடியோஸ் எல்லாமே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவர் எல்லாமே ரொம்ப நல்லா க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக சிலதில் யோசிச்சு பண்ணுறாரு. இவர் எல்லாமே வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறது கிடையாது. செலக்டிவாக இவர் அங்கே போய் ஃபீல் பண்ணி அங்கே நல்லா இருந்தால் மட்டும்தான் இவர் வீடியோ எடுக்கிறாருங்க. அப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்டதான் நம்ம செல்வநாயகர் சிற்பக்கடல். இவர் வந்து இவருடைய சேனல்ஸை வந்து எல்லாருமே லைக் பண்ணி பாருங்கள். இவர் நிறைய விஷயங்கள் திருப்பூரில் என்னென்ன இருக்கோ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. ஸோ வந்து இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, இது நான் என்னுடைய மனசார்ந்து நான் சொல்கிற விஷயம். அது எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரெண்டிங் பட்டாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இவர் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு திருப்பூரில் நிறைய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இவர் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா சந்தேகமும் தீர்ந்த மாதிரி தான். ஸோ அனைவரும் இவருடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி எங்கள் செல்வநாயகர் சிற்பக்கடலுக்கு நாங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம், ஸ்ரீ செல்வநாயகர் சிற்பக்கடல். அதான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ். அந்த பேஜையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் நாங்கள் பின்னாடி நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரப்போகுது. இப்ப வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதனால வந்து இங்க நிறைய பேர் சிலைகள் வந்து எங்க வாங்கலாம் அப்படிங்கிற டவுட்ல இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான ஒரு இடத்த வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவங்க எப்படி அதாவது மேக் பண்ணி உங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையை வந்து உங்களுக்கு வந்து அப்படி காமிக்கிறாங்க. எவ்வளோ அழகா, எவ்வளோ வெரைட்டியா, எவ்வளோ சூப்பரா இருக்கிற சிலைகளை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து சிலைகள் வாங்குங்க. விநாயகர் சதுர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொண்டாடுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நன்றி. நன்றி.